தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவராகிய அரசரே ஸ்தோத்திரம். கடவுளாகிய ஆண்டவரே ஸ்தோத்திரம். மாட்சிமிகு மன்னரே ஸ்தோத்திரம். உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தரே ஸ்தோத்திரம். மக்களினங்களின் அரசே ஸ்தோத்திரம். சாலமோனின் அரசே ஸ்தோத்திரம். நீதியின் அரசே ஸ்தோத்திரம். அமைதியின் அரசே ஸ்தோத்திரம். எக்காலத்திற்கும் அரசே ஸ்தோத்திரம். என்றும் வாழும் அரசே ஸ்தோத்திரம். அழிவில்லாத அரசே ஸ்தோத்திரம். இஸ்ரேல் மக்களின் அரசே ஸ்தோத்திரம். அரசர்களுக்கும் வெற்றி அளிப்பவரே ஸ்தோத்திரம். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவரே ஸ்தோத்திரம். உன்னத கடவுளின் குருவே ஸ்தோத்திரம். சமாதானத்தின் அரசே ஸ்தோத்திரம். எக்காலத்திற்கும் அரசே ஸ்தோத்திரம். சீயோனின் அரசே ஸ்தோத்திரம். ஆட்சிக்கு முடிவுறாத அரசே ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய மெசியாவே ஸ்தோத்திரம். இயேசுவே என் நல்லாயனே ஸ்தோத்திரம். இயேசுவே உலகின் ஒளியே ஸ்தோத்திரம். இயேசுவே என் மீட்பரே ஸ்தோத்திரம். இயேசுவே வாழ்வும் வழியும் உண்மையானவரே ஸ்தோத்திரம். இயேசுவே அமைதியை அருள்பவரே ஸ்தோத்திரம். இயேசுவே எளிமையானவரே ஸ்தோத்திரம். இயேசுவே மனத்தாழ்மையுள்ளவரே ஸ்தோத்திரம். இயேசுவே இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம். விண்ணிலிருந்து இறங்கி வந்த இயேசுவே ஸ்தோத்திரம். நோயுற்றோரை குணப்படுத்தும் இயேசுவே ஸ்தோத்திரம். பாவியை தேடி வந்த இயேசுவே ஸ்தோத்திரம். உலகின் பாவங்களை போக்கும் ஆட்டுக்குட்டியே ஸ்தோத்திரம். எங்களுக்காக மண்ணில் மனிதனாக பிறந்த இயேசுவே ஸ்தோத்திரம். வாழ்வு தரும் உணவான இயேசுவே ஸ்தோத்திரம். மீட்பை நிறைவாக்கினவரே ஸ்தோத்திரம். உள்ளத்திற்கு நங்கூரமே ஸ்தோத்திரம். ஆத்தும மணவாளனே ஸ்தோத்திரம். ஒளி படைத்த விடிவெள்ளியே ஸ்தோத்திரம். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியரே ஸ்தோத்திரம். எங்கள் இணைப்பாளரே ஸ்தோத்திரம். எங்கள் சகோதரரே ஸ்தோத்திரம். விண்ணிலிருந்து வந்த விடியலே ஸ்தோத்திரம். மாட்டு தொழுவத்தில் பிறந்த இயேசுவே ஸ்தோத்திரம். பெற்றோருக்கு பணிந்து நடந்த இயேசுவே ஸ்தோத்திரம். 40 நாட்கள் நோன்பிருந்த இயேசுவே ஸ்தோத்திரம். சாத்தானை வென்ற இயேசுவே ஸ்தோத்திரம். தண்ணீரை திராட்சை ரசமாக்கிய இயேசுவே ஸ்தோத்திரம். தாயின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்த இயேசுவே ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த இயேசுவே ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரிந்து பேசும் இயேசுவே ஸ்தோத்திரம். மரித்த லாசரை உயிர்ப்பித்த இயேசுவே ஸ்தோத்திரம். பிறவி குருடனுக்கு பார்வை அளித்த இயேசுவே ஸ்தோத்திரம். நூற்றுவர் தலைவனின் ஊழியனை குணப்படுத்திய இயேசுவே ஸ்தோத்திரம். மரித்த யாயீர் மகளை உயிர்ப்பித்த இயேசுவே ஸ்தோத்திரம். முடக்குவாத நோயாளியை நடக்க வைத்த இயேசுவே ஸ்தோத்திரம். பெரும் பாடுள்ள பெண்ணை குணப்படுத்திய இயேசுவே ஸ்தோத்திரம். பிறவி குருடருக்கு பார்வை அளித்த இயேசுவே ஸ்தோத்திரம். 38 ஆண்டுகள் உடல் நலமற்றவரை நடக்கச் செய்த இயேசுவே ஸ்தோத்திரம். 10 தொழுநோயாளிகளை குணப்படுத்திய இயேசுவே ஸ்தோத்திரம். பாவியான பெண்ணை மன்னித்த இயேசுவே ஸ்தோத்திரம். பேதுரு மாமியாரின் காய்ச்சலை குணப்படுத்திய இயேசுவே ஸ்தோத்திரம். காற்றையும் கொந்தளிப்பையும் கடிந்து கொண்ட இயேசுவே ஸ்தோத்திரம். வலைகள் கிழியும் அளவுக்கு மீன்களை பிடிக்கச் செய்த இயேசுவே ஸ்தோத்திரம். பேதுருவை கடலில் நடக்க வைத்த இயேசுவே ஸ்தோத்திரம். பேய் பிடித்தவர்களை குணப்படுத்திய இயேசுவே ஸ்தோத்திரம். அதிகாரத்தோடும் வல்லமையோடும் போதித்த இயேசுவே ஸ்தோத்திரம். ஊமைகளை பேச வைத்த இயேசுவே ஸ்தோத்திரம். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுத்த இயேசுவே ஸ்தோத்திரம். திமிர்வாதக்காரனை குணப்படுத்திய இயேசுவே ஸ்தோத்திரம். 2 குருடர்களுக்கு பார்வை அளித்த இயேசுவே ஸ்தோத்திரம். சூம்பிய கையுடையவனை குணப்படுத்திய இயேசுவே ஸ்தோத்திரம். முடக்குவாதத்தை குணப்படுத்திய இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே 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 உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அப்பா எங்களோடு அந்த துதி பலிகளை ஏறெடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதியும் சமாதானமும் சந்தோஷமும் பரிவும் இரக்கமும் கிருபையும் நீர் கொடுத்தருள உம் பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்மை நாடி வந்திருக்கிற பிள்ளைகளின் குடும்பங்கள் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தால் நிரம்பப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்கள் அனைத்தும் அப்பா உம்முடைய வான தூதர்கள் பாளையம் அமைத்து பாதுகாப்பார்களாக. உம்முடைய பிள்ளைகளை
கூடாரங்களை வாதை நெருங்காதிருப்பதாக, பொல்லாப்பு நேரிடாதிருப்பதாக. அப்பா இயேசுவே, இந்த நாளையும் இந்த நேரத்தையும் கொடுத்ததற்காக நன்றி. பிள்ளைகள் காலையிலிருந்து இரவு படுக்கும் வரையிலும் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் உமது வல்லமையுள்ள கரம், வலிமையுள்ள கரம், ஆணி பாய்ந்த கரம் பிள்ளைகளோடு ஒன்றித்திருந்து பிள்ளைகளை தாங்கி வழிநடத்த உம் பாதம் பணிந்து கெஞ்சி மண்டாடுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.